students. Class 10 Max இப்போ கம்மிங் 2023 to 2024 அந்த பேட்ச் படிக்கிறாங்க இல்லையா, அதாவது 2024 எக்ஸாம் எழுத போகிற 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். சாப்டர் 1ல் ஃபஸ்ட் நான் எத்தனை மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு எத்தனை கொஷின் எத்தனை மார்க்ஸ்னு சொல்லிடுறேன். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 கொஷின்ஸ் வரும், 2 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் வரும், 5 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க் 2னா 10 மார்க் ஆகிடும். 2 மார்க் 2 கொஷின்னா 4 மார்க் 14, 2 மார்க் 2 16. ஸோ சாப்டர் 1ல் வந்து 16 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் சாப்டர். அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் என்ன இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிளில் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அசால்ட்டாக 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 1 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ ஈஸியாக 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் கவலையே தேவையில்லை. நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் மட்டும் படிங்க போதும். பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1ல் வந்து நான் ஏன் இந்த கொஷின்ஸ் மட்டும் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட் இயரில் படிக்க பசங்க வந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதின எக்ஸாம் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள், கொஷின் பேப்பர்லாம். அந்த கொஷின் பேப்பர்ஸில் சாப்டர் 1ல் வந்து என்ன கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இது ரிலேட்டடாக வந்திருக்கும். கம்பல்சரி சொல்கிறேன், நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், அசால்ட்டாக 16 மார்க்ஸ் எடுக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 1 2 3 6 7 கொஸ்டின் நம்பர் அண்ட் எக்ஸாம்பிளில் 1.2 1.3. நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எக்ஸசைஸில் அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸை படுத்தாலே போதும். ஒரு ரிலேஷன்னா உங்களுக்கு ரிலேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதை பசங்க வந்து மோஸ்ட்லி அந்த சாப்டரை பற்றி அறிஞ்சிருக்காங்களா, புரிஞ்சிருக்காங்களா, புரிஞ்சு படிச்சிருக்காங்களா, டீச் பண்ணது புரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா தோணு எடுக்க மாட்டாங்க. ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அரியடாக கொஷின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் தான் கேட்க முடியும் அவங்களால. எக்ஸசைஸ் 1.1ல் 1 2 3 6 7, எக்ஸாம்பிளில் 1.2 1.3. சேம் எக்ஸசைஸில் 1.2 சாப்டர், சேம் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.2ல் 2 4 5, எக்ஸாம்பிள் சம் 1.4. எக்ஸசைஸ் 1.3ல் 2 5 8 7. இதில் எக்ஸாம்ஸ் ஒன்று பார்க்க தேவையில்லை, எக்ஸசைஸ் பார்த்தா படித்தாலே போதும். எக்ஸசைஸ் 1.4ல் 2 9 10 12. எக்ஸசைஸ் 1.5ல் 2 3 4 6 8. எக்ஸாம்பிளில் 1.23 1.24. இது ஏன் 1.23 1.24 சொல்கிறேன் அப்படின்னா, இது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின்ஸ் எக்ஸசைஸ்லேயே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாக் சம், ஃபாக் ஆஃப் மிக்சடில் எஃப்ஜிஹெச் கேட்பாங்க, ஃபாக் ஆஃப் காஃப் ஆஃப் ஹெச்ன்ட்டு. ஸோ அது வந்து கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் பார்த்துருப்பீங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது A × B B × Bன்னு படிச்சிருப்பீங்க, B × Cன்னு. அதில் பார்த்தீங்கன்னா ABC 3 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஏனா என்ன, பினா என்ன, சினா எலிமெண்ட்னா வரும். ஏ எலிமெண்ட்டில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னால் எஸ்என் ப்ரைம் நம்பர்ஸ் 10 10 ப்ரைம் நம்பர்ஸ் அந்த மாதிரி இன்டேரெக்டாக கொடுப்பாங்க. டேரெக்டாக கொடுக்காம ஏபிசி டேரெக்டாக எலிமெண்ட்டை கொடுக்காம இன்டேரெக்டாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஏபிசி என்ன எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி போடுறது தான் அதில் உங்களுக்கு புரிஞ்சுக்க அர்த்தம். நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓகே சாப்டர்லேருந்து குழந்தை புரிஞ்சிருக்கான், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 1.6 பாருங்கள், அது வந்து ஒரு 1 மார்க் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 1.1லேருந்து 1.5 படிச்சிருப்பீங்க இல்லையா, அது ரிலேட்டடாக வர 1 மார்க்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 1 மார்க்கை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தாலே அது ஓரியன்டாக என்ன கேட்டாலும் நீங்களே போட்டுருவீங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட், 16 மார்க்ஸ் உங்கள் கையில் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ கொடுத்துருக்க கொஷின்ஸை மட்டும் 1 டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சாப்டர் 1ன்ட்டு பயங்கர ஈஸியான சாப்டர் இது ஒன்று தான். மேக்ஸ் 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் சாப்டர். ஸோ ஈஸியாக 16 மார்க்ஸ் உங்கள் கையில் சுலையாக வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
எப்படி பாஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த சாய்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி, ஆக்சுவலாக இந்த ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, கிராஃப், அது ஒரு 16 மார்க்ஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. அசால்ட்டாக பண்ணீங்க 16 + 16 32 மார்க்ஸ் கையில் வாங்கிட்டீங்க. இனி ஒரு வீடியோ வந்து நான் இன்னும் சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், எப்படி வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்ட்டு ஈஸியாக சொல்லிடுறேன். தேங்க்யூ.